இதுல யார் மந்திரி வந்தா வர்றாரு இவர்தான். ஏன்டா மனு வாங்கின? பாக்குறது பளிச்சுன்னு மந்திரி மாதிரியா இருக்கேன், அதனால கொடுத்தாங்க. வாங்கின தப்பா? அது ஓன் தப்பு இல்ல, வெள்ளை சட்டை வாங்கி கொடுத்த பாரு ஏன் தப்பு. நாளையில இருந்து சட்டையே போடாத. அசிங்கமா இருக்கும். இருக்குடா, பக்கத்துல எனக்கு ஒரு திருச்சி பொம்மை வேணும்ல, கொண்டாத. எதுக்கு இது கொடுத்து என்ன நடக்க போகுது? போடா. எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. Hello, I am Keetana. I am the new Minister for Industries, Commerce and Investment and Promotions for Tamil Nadu. ஆமா, நாங்களாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில PhD முடிச்சிட்டு வந்திருக்கோம். இங்கிலீஷ்ல பேசி காட்டுறா, தமிழ்ல பேசுறீ. அவ இன்னி முழுக்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா? ஒரு பொட்டல கெஞ்சா வாங்கி கொடு, டம் கட்டி அடிச்சால்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பா. இந்த இடத்த தொன்னா 2 அடியில தண்ணி வரும். 2 அடியில தண்ணி வருமா? அப்புறம் எப்படி கடகால எடுத்து வீடு கட்டுறது? அதோட இந்த இடத்த சுத்தி நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிடல்ஸ். பக்கத்து ஊர்ல பஸ் விட சொல்லி 10 வருஷமா போராட்டம் நடத்திட்டு இருக்கானுங்க. குண்டு பல்பு அண்ட புழுகு புழுகுது. ரீல்ஸ் போட்டுட்டு சுத்திட்டு திரிந்த இவர்கள் தான் இன்னைக்கு அமைச்சர் ஆகியிருக்காங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. இவ பேரு நித்யா, நம்ம பாஸோட தங்கச்சி. BA எக்கனாமிக்ஸ் ஃபைனல் இயர் படிக்கிறா. இவளுக்கு டிவில பெரிய காம்பேர் ஆகணும்னு ஆசை. நீங்களே பாருங்களேன் எப்படி தலையை ஆட்டி ஆட்டி பேசுறான்னு. Hey, நம்ம அஜித் இருக்கார்ல, அவர் ஹாலிவுட் படத்துல நடிக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோக்களை போட்டு ஒரு லைக் கூட வரலன்னா மனசு உடைஞ்சு போயிட்டு. சென்னைக்கு மிக அருகில் வீடு வாங்க வேண்டுமா? 3 BHKல உங்களுக்கான அழகான வீடு சென்னைக்கு மிக அருகில். யூடியூப் பைத்தியடா. எந்த பிரச்சனை மக்களுக்கு வந்தாலும் அது ஒரு பேசு பொருளா மாத்தணும்னாலோ இல்ல இருக்குது அதுக்கு ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் தேவைனாலோ என்னைக்குமே அந்த கண்டென்ட்டை நான் போஸ்ட் பண்ணுவேங்கிற. போடா என்ன? நீ பாத்துருப்பீங்க இந்த A to D அவன் இவன் தெரியவே வச்சுக்க ஆன்லைன்ல. அதுல மிக முக்கியமானது இந்த மதன் கௌரின்ற ஒரு மட்டமான கேரக்டர் வச்சுக்கவே. அவன் முழுசா நினைஞ்சவன் 50 ரூபாய் கொடுத்து அம்மனமா நடப்பான். அவன் எப்படின்னா முதல் திமுக வளர்த்துங்க பிடிஆர் பல்லுவேல் தியாகராஜன் வச்சு எங்க நீ காசு தூக்கி லம்பா போடுறியா அங்க கவிட்டு ஓடுறியா அப்படி ஒரு ஆள் வச்சுக்க. இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? டிவிகே கட்சி கிட்ட இருந்தோ ரூட்டு கிட்ட இருந்தோ நான் ஒத்த ரூபாய் வாச்சும் நான் வாங்கியிருந்தேன்னா கரெக்ட். நீ ₹1 கூட வாங்கல, நான் மொத்தமா வாங்கிட்டேன். இன்ஃபேக்ட் நான் டிவிகே கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் வீடியோ போட்டதே கிடையாது. நான் வந்து யாரையும் டிவிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் சொல்லல. எனக்கு விஜய் சார் பிடிச்சிருக்கு, நான் விஜய் சாருக்கு ஓட்டு போட போறேன். நீங்களும் விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். விஜய் சாருக்கு நீங்க யாரும் ஓட்டு போடாதுன்னு ஏன் சொல்றே? ஓட்டு போடுறது பார்த்தனா அது ஒரு தனிப்பட்ட நபருடைய பர்சனல், அது பிரைவசி. நான் இன்னாருக்கு தான் ஓட்டு போட முதல்ல வெளியே சொல்லக்கூடாதா? தற்கொலைங்களா? மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஆனா இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? வெள்ளை சட்டை காவி பேண்ட் எல்லாம் போட்டுட்டு நாங்க விஜய் சார் தான் ஓட்டு போட போறோம் அப்படிலாம் சொல்லி நீங்க வீடியோ போட்டீங்கன்னா அப்ப என்ன காரணம்னா இவன் எல்லாம் பார்த்தனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் பார்த்தனா ஏமாத்திக்கிறான், அதாவது ஸ்கேம் பண்ணிக்கிறான். அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டா. ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? இது ஃபுல்லாவே அவ்வளவு பொருட்களா இருக்கு. கூலிங் கிளாஸ், புக்கு கொடுக்குறீங்க, அத்தனை பொருளையும் உங்க அன்பா நினைச்சு நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும். அந்த ஷேர் பண்ணுங்க. டேய் நீ போடுவா பரதேசி உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். உண்மையில நான் அரசியல்வாதி இல்ல, இன்ஃப்ளூயன்சர் இல்ல, சாதாரண பொதுமக்கள் ஒருத்தி தான். அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு நாங்க எல்லாரும் இங்க ஆஜராயிட்டோம். அவருக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2026 எலெக்ஷன் தளபதி எலெக்ஷன். உண்மையில நான் அரசியல்வாதி இல்ல, இன்ஃப்ளூயன்சர் இல்ல, சாதாரண பொதுமக்கள் ஒருத்தி தான். விசிலுக்கு செலுத்துங்க. இந்த மக்கள் புரட்சி விசில் புரட்சியா மாறணும். உண்மையான மக்களாட்சியை நம்ம எல்லாரும் அனுபவிக்கணும்னா உங்க ஓட்டை சிந்தாம செதறாம விசிலுக்கு செலுத்துங்க. உண்மையில ஒவ்வொன்றுக்கும் எங்கனால வீடியோ போட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா நாங்களும் பொதுமக்கள் எங்களோட வேலையை பார்க்கணும். அப்புறம் என்ன மயிருக்கு அன்னைக்கு வீடியோ போட்டேன். மூஞ்சில பூரா விட்டுருவேன். விஜய் சார் அப்படி பண்ணவர் இப்படி பண்ணவர் தூக்கி நட்டு வச்சு கிளிப்பாரு அப்படிலாம் சொல்லி வீடியோ போட்டல. இன்னைக்கு உங்க அண்ணன் விஜய் சார் ஆட்சி இவ்வளவு தப்பு நடக்குது, அநேகம் நடக்குது, பாலியல் தொந்தரவு, பாலியல் வன்புணர்வு நடக்குது. இத பத்தி பேசணும்ல, வாய் என்ன வாடகை விட்டுருவியா? என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு இந்த ஆட்சி. அதனாலதான் சரியான நபர்கிட்ட ஒப்படைச்சிட்டா. நீதான் அந்த நல்ல பையனா? இந்த ஆட்சி அதனாலதான் சரியான நபர்கிட்ட ஒப்படைச்சிட்டா நாங்க எங்க வேலையை பார்க்கலாங்கிறதுக்காக. இதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டீங்கல்ல, அப்ப பேசியிருக்கணும். சரியான நபரை தேர்ந்தெடுத்து அவரை ஒப்படைச்சிருக்கோம். 100% அவரை நம்புறோம். அதுக்கான டைம் கொடுங்க. பொம்பளைன்னு பாக்குறேன், மரியாதை கேட்டுருங்க. இவங்க கட்சியே கிடையாது, இது ஒரு கருமாத்திரம். பட்டவர்த்தமா பொய்ய சொல்லி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க. ஏயா கத்துற?
நாயை விட நீ கத்துற என்னைய கோர்த்து விட்டு போயிட போல இருக்கு. இன்னைக்கு சொன்ன எதையும் செய்ய முடியாதுன்னு கடன் கிட்ட உருட்டிட்டு இருக்காங்க. இவ்வளவு கடன்ல அவரால எதை முதல்ல செய்ய முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் செய்ய இப்பவே ஆரம்பிச்சுட்டாரு. புடுங்குது அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க அவ்வளவுதான். இதே வழியில உடைக்க முடியும். 100 பேர் கொண்டு ஒரு டீமை போட்டேன்னு வச்சுக்கவேன், சுக்கு சுக்கா என்னாலே உடைக்க முடியும். இந்த மாதிரி நான் கூட்டத்தை கஷ்டப்பட்டு கூட்டு வந்துட்டு இருக்கேன், நீ தேவையில்லாம கலத்தி விட்டு நீ. கோயம்புத்தூர்ல சின்ன பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணப்பட்டிருக்கா. அந்த டெத்துக்கு சிஎம் என்னடா பண்ணுவாரு? அவனுங்களெல்லாம் இதுல அடிக்கணுமா இல்ல இதுல அடிக்கணுமா? பக்கத்துல அருவா இல்லையா, அவன் அப்படியே வெட்டிடுறேன். தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பல பெண்கள் ரேப் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க தமிழ்நாட்டுல என்னதாங்க நடக்குது? இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சுத்தமா புரியல. நாறு எந்த கருமத்தையும் அள்ளி திண்டு பேசுவானா, இப்படி நாருது மாத்தி மாத்தி பேசுறான், நாத்தம் குடலை புடுங்குது. டேய் என்னடா தின்னுவீங்க நீங்களா சோத்துக்கு பதிலா? சோத்துக்கு பீயத்துக்கிற நாய்களா. இவனை பத்தி நான் பேசவே கூடாதுன்னு இருந்தேன், நம்மளே பேச வைக்கிறான். ஏன்டா மக்கி போன மலமே. மரியாதை மரியாதை உனக்கு என்னடா மரியாதை? சோறு தான் தின்றியா வயிற்றுக்கு, இல்ல வேற ஏதாவது தின்றியா? நான் என்ன சொல்றேன்னா, பேரண்ட்ஸ் நீங்க தான் உங்களோட குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கணும். ஏன்னா விஜய் என்ன ஆல்ரெடி நிறைய வேலை இருக்கும், புரியுதா? அப்படின்னா எனக்கு பதிலா 7 மணிக்கு மேல யாரு தண்ணி அடிப்பா? விஜய் சார் என்ன பண்ணுவாரு, நீங்க உங்க வீட்டுல உள்ள பிள்ளைங்களை பாதுகாப்பா வச்சுக்கணும். சரி, அப்ப ஏன் நீங்க போன ஆட்சியில சட்டம் ஒழுங்குல பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல, நான் வந்தா பாதுகாப்பு தருவேன்னு எதுக்கு சொன்னீங்க? இது வேற வாயி, இது நார வாயி. அப்ப ஏன் நீங்க உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்க தான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல? பெண்கள்லாம் பாவம், 10 மணிக்கு வெளியே போனா நீ எதுக்கு அந்த இடத்துக்கு போனீங்கன்னு பெண்களை குறை சொல்லணும். அவங்க 1 மணிக்கு நடுராத்திரி கூட போலாம், அது அவங்க இஷ்டம். ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, புரியுதா? போன ஆட்சியில இந்த ஆட்சியில பெத்தவங்க நீங்க தான், பேரண்ட்ஸ் நீங்க தான். அந்த டெத்துக்கு சிஎம் என்னடா பண்ணுவாரு? செருப்ப கைட்டு கண்ட கருமத்தை தொட்டு பூன்னு எச்சு துப்பி அவனை பார்த்து இல்ல ஒத்துல அப்படின்னு தூக்கி போட்டுருவீங்க. இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. அப்பா போதும் பாப்பா. முதலமைச்சர் விஜய் அண்ணனை தரைக்குறைவா சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, டிவிகே சப்போர்ட்டர்னு சொல்லிட்டு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தெருநாயி, பஞ்ச பரதேசி, பைத்தியக்கார நாயி, ஒரு பெண்கள்னு கூட பார்க்காம ஒரு பெண்ணை வந்து அவ்வளோ ஆபாசமா பேசி, பெண் உறுப்பை பத்தி பேசி, சாமான பதம் பார்க்க ஆள் இல்லாம ரொம்ப சங்கடப்படுற போல இருக்கு. என்ன பண்ணிட்டு வின்னுதா துடிக்குதா, அப்படியே மேலே கீழே தூக்கி போட்டு அடிக்குதா உனக்கு? உன் வேலை குண்டிய பார்க்க மாட்டோம், பொச்சு குண்டிய சாத்தியில இருக்க முடியலையா உனக்கு? சாரோட பிராக்டிஸ் அதெல்லாம் உங்க இத்து போன கண்ணுக்கு தெரியாதா? அவன் மேல என்னைக்கு கேஸ் ஃபைல் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க? ஓ, டிவிகே சப்போர்ட்டர்னா யார வேணா எப்படி வேணா பேசலாமா? இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட கட்சி எங்காவது பார்த்திருக்க முடியுமா? திமுக ஆட்சியில இருக்கும்போது திமுக குறை சொன்னீங்க, இப்போ உங்களை கேள்வி கேட்டா உங்களுக்கு குத்துதா கொடைதா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை காணிக்கிறேன், உனக்கு தக்காளி சட்னி. இட்லி ஆரம்பம். இந்த மாதிரி ஈனப்பிறவைகள் தமிழ்நாட்டுல இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட சத்தியமா எவனாலையுமே காப்பாற்ற முடியாது. நம்ம நாட்டுக்கு சளி பிடிச்சிருச்சு, இல்லன்னா விசில் அடிக்கிறவெல்லாம் மந்திரி ஆவானா? அதாவது சமீபத்துல அமைச்சர் டிவிகே பிரபு அவர்கள் ஒரு ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு கட்டி பிடிச்ச அழுத வீடியோ வந்து அவர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு டேக்ல அந்த சின்ன பொண்ணு கட்டி பிடிச்ச அழுகும் போது அவரோட பொரோட்டால சால்னாவே கிடையாது. இன்னொரு டேக்ல பாத்தீங்கன்னா அவரோட பொரோட்டால வந்து சால்னா ஊத்தி இருக்கு. ஐயா, இந்த துடுப்பு மூக்கனை வச்ச இடுப்பு கீழ வச்சீங்க. நீங்க ஐடியா நல்லா தான் பண்றீங்க, ஆனா ஆளுங்க தான் ரொம்ப வீக்கா இருக்கானுங்க பாருங்க. அதாவது இந்த டிவிகேல இருக்கிற இந்த தும்பிகள், அப்புறம் வந்து அந்த துங்கச்சிகள் இவங்களா இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து டெய்லி வந்து நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்றாங்க. கமெண்ட் பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு நல்ல விஷயம் தான். தயவு செஞ்சு வந்து இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களேன். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா, அறுத்துக்கிட்ட முண்டங்கடா. ஏய், நாங்களாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ்ரா பாத்துக்கங்கடா அப்படின்னு ஃபயர் விட்டானா என்ன சொல்லணும்? நீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிடையாதுடா, நீங்க சைபர் டெரரிஸ்ட். என்ன சொல்லணும்? சைபர் டெரரிஸ்ட். ஏய், நான் டிவிக்கு இன்ஃப்ளூயன்சர்ரா அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா என்ன சொன்னா? டே, நீ இன்ஃப்ளூயன்சர் கிடையாதுடா, நீ மேனிப்புலேட்டர். என்ன சொல்லணும்? மேனிப்புலேட்டர். தட்ஸ் தி போஸ்ட். இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்கத்தானுது. என்ன உள்ளங்க இறக்குது? எவன வரானே பாரு. அண்ணே சைக்கிள் ஸ்டாண்ட் போயிட்டு வரானே. ரைட் தம்பி, வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா
பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. ஆர்னி என்னடா டோக்கன் ஆர்னி ஊர்னிங்கிறாரு தம்பி. நீங்க மாநகராட்சியில சைக்கிள் சட்டை குத்தி கத்துறீங்க, நான் மதுரை மாநகராட்சியை குத்தி கத்துருக்கேன். எங்க அண்ணா நேத்து டெல்லி போனாரு, எல்லாரும் அண்ணா டெல்லி வரைக்கும் போயும் ஏன் மீடியாவை சந்திக்கலன்னு கேட்டுட்டு இருக்கானுங்க. இத கேட்கும்போது உள்ளூர்ல ஓணாம் பிடிக்க வக்கில்லாதவன் உடையார்பாளையம் போய் உடும்பு பிடிச்சானான்னு எங்க ஊர் சைடு சொல்ற பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது. ஆளை பார்த்தா இந்திக்கார மாதிரி தெரியல. பேர் என்ன? குமார். குமாரா? கடிச்சு 10 கையெழுத்து போடு. अच्छा बहुत अच्छा. யோ என்னையா இது? இந்திக்காரனோட கம்மி சம்பளத்துக்கு ஒருத்தன் தான் கிடைச்சான். பஸ் 10:45 புக் பண்ணேன், மணி இப்போ 11 ஆகுது. இன்னும் எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே ஆகுது. நாங்க கேட்டாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இப்ப மினிஸ்டர்கிட்ட கேட்டப்பே அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணா நீங்க பாத்துருப்பீங்க. இதற்கு இது பதில் இல்லையே. என்னடா இவன் தோத்துக்கு செத்தவனா இருப்பானா? என்ன சாப்பிட்டா நீங்க நகா சாப்பிட்டு நகா சாப்பிட்டு நான் நகா சாப்பிட்டு தான் சார் வருவேன். அது ஏன் விருப்பம் அது? நீங்க சொல்லுங்க, இந்த பதில உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் இருந்தா உன்னை தலைகையில தூக்க விட்டு எண்ணி 26 அடி சவுக்கால அடிச்சிருப்பேன். ஆமா, வந்த 10 நாளைக்குள்ள அதுக்குள்ள என்ன ப்ரோ செய்ய முடியும் அப்படின்ட்டு வந்துடுறானுங்க. ஏன்னா டேய், கொரோனா வந்து ஒரு குளோபல் கிரைசிஸ். அது நடந்துட்டு இருந்தப்ப ஆட்சிக்கு வந்த திமுக 10 நாள்ல எவ்வளவு வேலைகளை செஞ்சது. யூனியன் கவர்மெண்ட் செய்யக்கூடிய எத்தனை வேலைகளை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த டைம்ல இறங்கி செஞ்சது, எப்படி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் மொபிலைஸ் பண்ணாங்கன்னு போய் படிச்சுட்டு வந்துட்டு பேசுங்கடா. ஒரு குளோபல் கிரைசிஸே அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் தான் கவர்னன்ஸ். எங்க பேசணும், எப்ப பேசணும், எவனுக்கு ஃபோன் பண்ணா வேலை நடக்குங்கிறதே தெரியாம உங்களை யார் எம்எல்ஏ சிஎம் எல்லாம் வந்துட்டு கனவு கண்டுட்டு வந்து உட்கார சொன்னது. இது பார்த்தாது நீ ஏஐ வச்சுட்டு கலைஞர் அவர்கள் போட்டோவை கொண்டு வந்து கண்ட இடத்துலயும் வைக்கிறது, அது வந்து அந்த ரேபிஸ்ட் வீடுன்னு பரப்புறதுன்னு ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. திமுக எதிர்ப்பு அப்படிங்கறத மட்டுமே கொள்கையா வச்சு ஒரு கட்சி வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிளா தான் இப்ப தமிழ்நாடு மக்கள் பார்த்து உங்களை பார்த்து சிரின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. நோ சூடு நோ சொர்ணை, நோ ப்ராப்ளம், இஸ் பிராண்ட். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.